ஹலோ கைஸ், நாங்கள் ரெசார்ட்க்கு வந்துட்டோம். ஸோ ஏலகிரியில் பார்த்தீங்கன்னா சாமி ரெசார்ட்னு வந்து புக் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி வந்து என் ரிலேட்டிவ்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த ரிவ்யூவில் தான் நாங்கள் இதை புக் பண்ணிட்டு வந்திருந்தோம். கிட்ஸ் அண்ட் பேபிஸ் கூட்டிகிட்டு வரதுனால ரூம்லாம் வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக க்ளீனாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருந்தது. நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸூரியஸ் ரூம், ஒரு ஸ்டாண்டர்ட் ரூம் வந்து எடுத்திருந்தோம். ஸ்டாண்டர்ட் ரூம் விட இந்த லக்ஸூரியஸ் ரூமில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ தட் வந்து கிட்ஸ் வந்து விளையாடிக்கலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய விண்டோ இருக்குது. ஸோ லக்ஸூரியஸ் ரூம் பார்த்தீங்கன்னா 4500 ஆகுது அண்ட் ஸ்டாண்டர்ட் ரூம் பார்த்தீங்கன்னா 3500 ஆகுது. இதே 4 அடல்ட்டாக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ரூம் தான் வேணும்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது, எலைட் ரூம்னு. அது பார்த்தீங்கன்னா 6500 ஆகுது. ஸோ 2 கிங் சைஸ் பெட் வந்து அந்த ரூம்குள்ளேயே வந்துடும். நாங்கள் ஏன் அதை ப்ரிஃபர் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேறு வந்து கிளம்பணும். ஸோ வந்து எங்களுக்கு 2 ரெஸ்ட் ரூம் இருந்தால் தான் டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு கிளம்ப முடியுன்றதுக்காக தனி ரூமாக நாங்கள் எடுத்திருந்தோம். இதுலேயே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது, அதுக்கப்புறம் கபோர்டு எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாகவே இருந்தது. மெயினாகவே நான் எங்கள் ஹோட்டல் ஒரு ரிசார்ட் போனாலுமே வந்து எனக்கு பாத்ரூம் அண்ட் வந்து டாய்லெட் அந்த பிளேஸ் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்தது. எந்த நூக் அண்ட் கார்னர்லேயுமே வந்து ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காகவோ இல்லை ஏதாச்சும் அழுக்கு தூசி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆல்சோ இந்த ரிசார்ட் பார்த்திங்கன்னா வந்து லேக்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸில் தான் இருக்கும். ஸோ ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ். நாங்கள் இங்கேருந்து டக்குன்ட்டு வந்து மெயின் ரோடுக்கும் சரி, லேக் அண்ட் பக்கத்தில் சுற்றி பார்க்குற எல்லா இடமும் வந்து நடந்தே போயிட்டோம். ஆல்சோ பார்த்திங்கன்னா இவங்க ரெசார்ட்லேயே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடட். அதுவுமே பார்த்திங்கன்னா ஹோம் ஃபுட்டு தான், வீட்லேயே குக் பண்ணி தான் கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் கிட்ஸுக்கும் வந்து தைரியமாக கொடுக்கலாம். வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் இல்லை, நான் கிட்ஸோடு போயிட்டு வந்திருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு இதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இவங்ககிட்டயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருந்தது. ரொம்ப பெரிய பூல்லாம் இல்லை, பட் வந்து ஒரு அடல்ட் அண்ட் கிட்ஸ் வந்து நல்லா விளாடுற அளவுக்கு தாராளமான ஸ்பேஸு. பார்த்திங்கன்னா பால்கனிலையும் வந்து இந்த மாதிரி சீட்டிங் சோஃபா வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஈவினிங்லாம் வந்து நல்லா ரிலாக்ஸாக இருந்தது அங்கே ஒரு காஃபி டீலாம் குடிக்கிறதுக்கு. நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்க கடையில் போய்ட்டு காஃபி டீ இல்லை டிஃபன் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் இருந்தது. என் பையன் ஜாலியாக அதில் உட்காந்து விளாடிட்டு இருந்தார். நல்ல வென்டிலேஷன், நல்ல விளாடுற ஸ்பேஸ். ஸோ கிட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தால் ஜாலியாக வந்து அவங்க இந்த பால்கனியில் சுற்றி சுற்றி விளாடிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா வந்து நைட் வந்து ஓப்பன் ஏர் தேட்டர் இருக்குது. டெய்லி வந்து ஒவ்வொரு மூவி வந்து போட்டு விடுறாங்க. உங்களுக்கு வேணும்னா கீழே சேர் போடுவாங்க, நீங்கள் போய் உட்காந்து பார்த்துக்கலாம். ஐயா ரூம்குள்ளே என்டர் ஆனோடனே எங்கே ரெசார்ட் ஆர் ஹோட்டல் போனாலும் இந்த மாதிரி பெட்டு பார்த்தா வந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவான். எனக்கு வந்து சின்ன வயசில் நான் மிஸ்டர் பீன் வந்து இது பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஞாபகம்லாம் வந்துடுச்சு. நீங்கள் எவ்வளோ பேரும் இந்த மாதிரி வந்து பெட்டு பார்த்தா இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்சோ இன்னமும் இந்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க ஸ்விம்மிங் பூல் போகணுன்ட்டு ஒரே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் அவங்க அப்பாவும் தாத்தாவும் அவனை கீழே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா மீன்வைல் குட்டி பாப்பாவுக்கு வந்து பூவா வைக்கலான்ட்டு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து சும்மா வெஜிடபிள்ஸ் அண்ட் பருப்புலாம் போட்டு ஒரு ரைஸ் மேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் வீட்டில் இருந்தே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கொண்டு வந்துட்டேன். ஸோ வந்து பருப்புவா மாதிரி பண்ணலான்ட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் பருப்புவா தான் பண்ணிகிட்டு இருந்தேன். வெளியெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ரைஸை வந்து ஊற வச்சுடுங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். ஸோ உங்களுக்கு குக்கிங்கும் வந்து ஸ்பீடப் ஆகிடும். ஈவினிங் டைம் தண்ணியில் இறங்கினதை பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. ஆனால் அவன் தெரியாமல் அது பாட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான் அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில். எனக்கு தான் பயமாக இருந்தது கோல்டு ஃபீவர் ஏதாச்சும் வந்துட போதும்ன்ட்டு. பட் வந்து என்னைக்காச்சும் தான் இந்த மாதிரி வரான், சரி பரவாயில்ல லெட்டும் என்ஜாய்ன்ட்டு நாங்களும் வந்து விட்டுட்டோம். அவன் செம்ம ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ தான் வந்து எங்களுக்கு சம்மர் வைபே வந்த மாதிரி இருந்தது. நம்ம கிட்ஸுக்கு கோல்டு ஃபீவர் வந்துடும்ட்டு அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த விஷயம் வந்து லெட் தெம் என்ஜாய்ன்னு நம்ம விட்டுடணும். என் குட்டி பாப்பாவும் பார்த்திங்கன்னா ஜாலியாக தண்ணியில் கால் சைக்கிள் மாதிரி பண்ணிவிட்டு செம்ம ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்விம்மிங் பூல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்விம்மிங் பூலில் வந்து குளோரின் இருக்கிறதுனால உங்கள் கிட்ஸுக்கு வந்து நீங்கள் ஸ்விம்மிங் பூல் இறங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு லோஷனோ இல்லை பேபி க்ரீமோ வந்து தடவி விட்டுடுங்க. சன்ஸ்க்ரீன் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் வந்து அவங்க கையெலாம் வந்து டேன் ஆகாமல் இருக்கும். ஒரு ரிங்காக மாற்றி மாற்றி 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. சரின்ட்டு அவங்க அப்பா ஆல்ரெடி வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி ஒரு இன்ஃப்ளேட்டடான அந்த ஸ்விம்மிங் பெட் வாங்கியிருந்தார். சரின்ட்டு அதை கொண்டு வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வாங்கினது. எங்கள் இன்ஃப்ளேட்டர் வந்து கார்லேயே எப்பவுமே இருக்கும். ஸோ அதில் வந்து காற்று நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அவனுக்கு விளாட கொடுத்துட்டோம். அவன் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டான் இதை பார்த்த உடனே. சம்மரில் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பெட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்விம்மிங் பூல்லாம் போனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் இறங்கல, பிகாஸ் அடுத்த நாள் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. நம்ம ஸ்விம்மிங் பூலில் இறங்கினா டேன் ஆகிடுவோன்ட்டு வெறும் பசங்க மட்டும் ஃபர்ஸ்ட் டே வந்து விளாட விட்டுட்டேன். ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து சென்ட் பண்ணி விடுறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இவன் ஃப்ரண்ட்டில் உட்கார்ற மாதிரி உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு ஒரு வேளை இது பேக் சைடில் உட்காரணுமோன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அவனை திருப்பி விட்டுட்டு பேக் சைடில் வந்து உட்கார வச்சுருந்தோம். இன்னும் கம்ஃபர்டபுள் ஆனோன்னே ஜாலியாக வந்து அந்த ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நாங்களே வந்து இந்த சம்மரில் வந்து அவனுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் அனுப்பலான்னு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஸ்விம்மிங் கிளாஸ் என்னென்னா நம்ம கூடவே இருந்து அவனை கூட்டிகிட்டு வரணும். மார்னிங் வந்து 6 to 7 o'clock இருக்க மாதிரி இருக்குன்னாங்க. சரி நெக்ஸ்ட் நான் அதை தான் அனுப்பி விடலான்ட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. உங்கள் கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம பாப்பாவோட பூவாவும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சரின்ட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு மேலே போயிட்டோம். பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு நெக்ஸ்ட் வந்து சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எங்கெல்லாம் போகிறோன்றது நெக்ஸ்ட் vlogல வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.